ஓஷோ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி சொல்லுவார். சைக்காலஜி படிக்கிறவங்க எவ்வளவு பேர் ஓஷோ படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஓஷோ படிச்சோம்னா லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஏன்னா ரொம்ப கடுமையான விஷயத்தை அந்த ஆளை விட எளிமையா இன்னொருத்தம் சொல்லவே முடியாது. இந்த உலகத்திலேயே கஷ்டமான விஷயங்களை மிக எளிமையா சொல்ல முடியும்னா அது ஓஷோங்கிற ஒரு ஜென்மத்தால் தான் முடியும். அவ்வளவு எளிமையா சொன்ன மனுஷன். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அவர் ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்றாரு. தெருவுல சாக்கடைக்கு மேல இரும்பு மூடி இருக்கும்ல, சாக்கடைக்கு மேல எல்லாம் பொத சாக்கடை, பாதாள சாக்கடை, அது மேல ஒருத்தர் நின்னுகிட்டு 34 34 34 குதிச்சுக்கிட்டே இருந்தான். ஒருத்தர் அப்படியே பார்த்தான், 34க்கும் இந்த சாக்கடைக்கு என்ன சம்பந்தம், இவனுக்கும் 34க்கும் என்ன சம்பந்தம்? தெருவில் போனவன் நிறுத்தி மெதுவா கேட்டா, என்ன 34 34 சொல்லி நீ குதிக்கிற அப்படின்னா. 1 minute, நீ தெரிஞ்சுக்கணுமா அது? ஆமா, இதுல குதி, நீ இதுல குதி, நீ சொல்லிக்கிட்டே குதி, 34 சொல்லிக்கிட்டே குதி அப்படின்னா. இவன் நகர்ந்த உடனே அவன் ஏறினான். 34 34 குதிக்கும் போது டபக்குன்னு மூடிய உருவிட்டான் அவன். இவன் உள்ள போன உடனே மூடிய மூடிட்டு 35 35 35 குதிக்க ஆரம்பிச்சா. இப்பதான் புரிஞ்சு போச்சு 34 என்ன சொன்னா, இது வரைக்கும் 34 பேரை உள்ள தள்ளி இருக்கிறான்னு அர்த்தம். இந்த 34 பேர் ஏன் உள்ள போனா? ஏவன் எதுல குதிச்சா நமக்கு என்ன? அந்த சாக்கடை மூடியில என்ன இருக்குங்கிறது நமக்கு என்ன? நமக்கு அது சம்பந்தம் உண்டா? இல்ல. நான் வேடிக்கைக்கு சிரிக்கிறதுக்கு சொல்லல. வாழ்நாள் முழுவதும் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் மூக்கை நுழைத்துதான் நாம் சிக்கலிலும் ஆபத்திலும் மாட்டிக்கொண்டே இருக்கிறோம். சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் இருந்து வெளியில வர தெரியும். நமக்கு என்ன அதை பத்தி? பட் நம்ம நினைக்கிறது இல்ல. நமக்குள்ள ஒரு பேசிக் கியூரியாசிட்டி இருக்கு பாத்தீங்களா? அது என்ன பண்ணும், இது என்னது, இது என்னது, இது என்னது அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்முடைய மனம் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இது மாதிரியான துன்பங்களுக்கு உள்ள போய் பெரிய பெரிய துன்பங்களை நான் அனுபவிக்கிறேன் எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கும். நீங்க வளர வளர நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு உண்மையை கண்டுபிடிப்பீங்க. அதாவது மனநலம் ஓரளவு பாதிக்கப்பட்டவர்கள் டாக்டர் டிக்ளேர் பண்றதுங்கிறது ஒரு பெர்சன்டேஜ். மத்தவெல்லாம் கரெக்டான மனநலத்தோட இருக்கிறான்னு கேரண்டி கிடையாது. இதெல்லாம் திறந்த வெளி சிறைச்சாலையில் இருப்பவர்கள், அவர்கள் திட்டமான சிறைச்சாலைக்குள் இருப்பவர்கள். இதுங்கெல்லாம் இன்னும் அபிஷியலா டிக்ளேர் பண்ணலையே ஒழிய இதுங்களும் கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான். ஒரு 99.9% இதுங்களும் அதிலே சேர வேண்டிய விஷயம் தான். அவசியம் இருக்கோ அவசியம் இல்லையோ எல்லாத்திலும் மூக்க நுழைக்கிறது, எந்நேரமும் சோகமா இருக்கிறது, இல்ல எந்நேரமும் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது, இல்ல எந்நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யார்கிட்டயா சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது. இது எதுக்கு தேவை? நமக்கு எதுக்கு இதெல்லாம்? அப்படி விலகி நிற்க தெரியுமா அப்படின்னா தெரியறது இல்ல. இன்னொன்னு, வேதனைப்படுறவங்க, நான் முறையாக சைக்காலஜி படிச்சவன் இல்ல, ஆனா தினம் எனக்கு ஒரு 10-20 போனாவது வரும். சார் நான் ரொம்ப ப்ராப்ளத்துல இருக்கேன் சார். இதை நான் மட்டும் ரொம்ப இனிமையா இருக்கிற மாதிரி, நான் அப்பதான் ஒய்ஃபோட பேசிட்டு வெளியே வந்திருக்கிறேன். இவன் சொல்றா, நான் ரொம்ப ப்ராப்ளத்துல இருக்கேன் சார். நம்ம ரொம்ப கோவப்படவும் முடியாது, ஏற்கனவே சுயிஸ் கெட்ட பேர், ரொம்ப கோவப்படுவான் அந்த ஆளு அப்படின்னு. இது வேற நான் பள்ளி சல்லு புள்ளுன்னு வந்தா பேர் கெட்டு போயிடுவேன். சொல்லுங்க சார் அப்படின்பேன். ஆரம்பிப்பான் பாருங்க அவன் கதைய. அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சு அவனுக்கும் அதுக்குமே சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது ஒரு 10 நிமிஷம் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு 15 நிமிஷம் கதையை சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பா. இந்த உலகத்துல யாருக்கு தான் கஷ்டம் இல்ல? ஏன் கஷ்டப்படுறான் ஒரு மனுஷன்? ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டா போறோம். எப்படின்னு கேட்டா, தன் சுகம் துக்கம் இரண்டுக்குமான கேந்திரங்களாக, சுகம் துக்கம் நமக்கு இருக்கு இல்லையா, இந்த சுக துக்கத்தின் கேந்திரமாக நீங்கள் இன்னொருவரை முடிவு செய்து வைத்திருக்கிற வரை உங்களால் துக்கப்படாமல் இருக்க முடியாது. இதான் சார் பேஸ். என் சுக துக்கத்துக்கான கேந்திரமாக நான் மட்டும் இருந்தா கூட தப்பிக்கலாம். என் சுக துக்கத்துக்கான கேந்திரம்னு யாரோ ஒருத்தர், என்ன எழுத்து வீட்டுக்காரன் வீட்டை வெள்ள அடிச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். இவன் என்ன பண்ணுவீங்க? அது எழுத்த வீடு. அவன் இஷ்டப்பட்டா வெள்ளை அடிப்பான், இல்லாட்டி கலர் பச்சை அடிப்பான், மஞ்சள் அடிப்பான். இது ஒரு கலர் அடிக்கலாம் பாரு. இந்த கலர் ஒரு மனுஷன் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நான் இங்க உட்காந்து டெய்லி இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது அவன் வீடு. அவனுக்கு எவனோ ஓசியில அந்த கலர் கொடுத்துருக்கான், அதனால அடிக்கிறான். காசு எல்லாம் மிச்சமா வந்திருக்குது. இல்ல எங்க ஆபீஸ்ல இருந்து கிளப்பிட்டு வந்தானா யாருக்கு தெரியும்? அவன் பெயிண்ட் எடுத்து அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான் அவன் பாட்டுக்கு. நமக்கு என்ன அதை பத்தி கவலை? இவன் துக்கமாவே இருப்பான். அவன் அந்த பச்சை பெயிண்ட் அடிச்சிட்டான் சார், அந்த பச்சை பெயிண்ட் அடிச்சிட்டான் சார். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. உன் சுகம் துக்கம் இரண்டுக்குமான கேந்திரங்களாக நீ மற்றவரை முடிவு செய்து வைத்திருந்தால் நீ எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? எங்க ஐயா தெங்கச்சி ஒரு பழைய கதை சொல்லுவார். அதுவும் ஓஷோட கதை தான் அது.
இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்கிரீட்ல பில்டிங், சிமெண்ட், கல், இது மாதிரி பில்டிங் இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம். யூரோப் அண்ட் அமெரிக்கா நீங்க போனீங்கன்னா எல்லாம் மரத்துல தான் இருக்கும், உட்ல தான் கட்டியிருப்பாங்க. ஒரு வீட்டுல மாடியில யாராவது தர தரத்தனா ஒன்னா கீழே இருக்க முடியாது, கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். மாடியில யாராவது ஓடினாங்கன்னா இங்க நம்ம மாதிரி இருக்கும். அதுவும் வயசாக வயசாக மற்றவங்களுடைய சத்தத்தை நம்மால தாங்கவே முடியாது. ஏஜ் ஆக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதனால்தான் ஏஜ் ஆனவங்கள யாராலுமே தாங்க முடியாது. இவங்களை யாருமே வச்சுக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அது காரணம் எல்லாமே இவங்களுக்கு கஷ்டமா தெரியும், இம்சையா தெரியும். அது மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு வீட்டுல. அவர் வீட்டுல மாடி போர்ஷன் காலியா இருக்கு. ஒரு பேச்சுலர் வந்தான், சார் அதை வாடகை கொடுப்பீங்களா, நான் வரேன் அப்படின்னு. இல்லப்பா, இந்த மாநில ஏதாவது வாடகை கூட்டு அந்த குழந்தைங்க டக்கு டக்கு டக்குன்னு ஓடினா எனக்கு நெஞ்சு திக்கு திக்கு திக்குன்னு அடிக்கும், என்னால எல்லாம் சத்தமே கேட்க முடியாது. அவன் சொன்னா, நான் பேச்சுலர் சார், ஒன்னும் சத்தம் வராது சார், ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்காது, நீ வாடகை கொடுக்குறியோ இல்லையான்னு கவலை கிடையாது, சத்தம் மட்டும் வரக்கூடாது, மாடி எடுத்துக்கோ, வாடகை ஆனா சத்தத்தை போட்டு கொண்டே போட்டுரும். சரின்ட்டா. பேச்சுலர் போனா மறுநாள் வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தான் பாருங்க. பேச்சுலர்ஸ் வீட்டை எப்படி வச்சுக்குவாங்கிறது அவன் ரூமை பார்த்ததான் தெரியும். இந்த லுங்கி இருக்கு இல்லைங்களா, அதை கழட்டி கீழே அப்படியே விட்டுருப்பான், அது ரவுண்டா அப்படியே நிற்கும். அதை எடுத்து மடிச்சு கொடியில போட மாட்டான், அது அப்படி ரவுண்டா கீழே விட்டுருப்பான் அந்த லுங்கிய. ஏன்டா அப்படி விட்டுருக்கேன்னா, நாளைக்கு அதுக்குள்ள நின்று அப்படியே மாட்டிக்கலாம் பாரு அப்படின்பா. அவன் புதுசு புதுசா ரீசன் எல்லாம் சொல்லுவான். இவர் பேச்சுலருக்கு வாடகை கூட்டா இருப்பாங்க. அவன் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அப்படியே டயர்டா பெட்ல படுத்துட்டு ஷூவை இப்படி கழட்டினான், இந்த பக்கம் கழட்டி டொமோல் அடிச்சான். இந்த ஷூ அப்படி கழட்டினான், இந்த பக்கமா டோல் அடிச்சான். கீழ் வீட்டுக்காரன் டமால் டமால், 2 டமால் மேல வந்துட்டான். என்ன சத்தம் கேட்டது? நான் சொல்லியிருக்கேன் சத்தம் கேட்க கூடாது. இவனுக்கு அப்பதான் தெரிஞ்சு, வெரி சாரி வெரி சாரி, ஆபீஸ்ல இருந்து வந்த டயர்ட்னஸ்ல நான் 2 ஷூவை கழட்டி அடிச்சிட்டேன், நான் இனிமே செய்ய மாட்டேன் சார், ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம், மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க, லாஸ்ட் வார்னிங், போயிட்டான். மறுநாள் ஆபீஸ்ல இருந்து வந்தவன் என்ன பண்ணா, பழக்க தோஷத்துல சார் ஒரு ஷூவை கழட்டி டபுள் அடிச்சிட்டான். அப்புறம் தான் ஞாபகம் வந்து, ஐயோ ஓனருக்கு பிடிக்காது, ஒரு செகண்ட் அப்படியே பயந்து போய் திட்டுவாரு அப்படின்ட்டு இன்னொரு ஷூவை மெதுவா கழட்டி அப்படியே கீழே வச்சுட்டு பெட்ல சாஞ்சு தூங்கிட்டான். ராத்திரி 2:30 மணி இருக்கும். கதவை யாரோ தட்டினாங்க. அவன் தூக்கத்துல போய் மெதுவா திறந்தா அந்த கீழே இருந்து ஓனர் மேல இந்த 2 கைய காதலியே மூடிக்கிட்டே நிக்கிறான். என்ன சார்னா, ஒரு டமால் தான் கேட்டது, ஒரே ஒரு டமால் தான் கேட்டது, அதுல இருந்து நான் உட்கார்ந்துருக்கேன். இன்னொரு டமால் கேட்க போகுது, இன்னொரு டமால் கேட்க போகுது, இப்ப கேட்க போகுது, இப்ப கேட்க போகுது, கேட்டு இந்த சவுண்ட் வரவே இல்லையே, நான் ரொம்ப ஒரியட் ஆயிட்டேன். இன்னைக்கு ஆபீஸ்க்கே ஒரு ஷூவோட போயிட்டியா, இல்ல இன்னொரு ஷூவை கழட்டாமே தூங்கிட்டியா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? மன்னிச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை கவனிங்க, நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா? அவன் ஷூ போட்டா என்ன, போடாட்டி என்ன, கழட்டினா என்ன, கழட்டாட்டி என்ன, ஒரு ஷூ போயிட்டு என்ன, இது நமக்கு சம்பந்தம் உள்ளதா? நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா? நீ இன்னொரு ஷூவை எப்ப கழட்ட போறேன், எப்ப கழட்ட போறேன்னு நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா? 100க்கு 70-80% மக்கள் கஷ்டப்படுறேன்னு சொல்றதுக்கு இந்த மன உணர்வு தான் காரணம். இன்னொருத்த எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவங்க ஒரு டேப்லேஷன் போட்டுட்டு அதுபடி அவன் இருக்கிறானா இல்லையா, இருக்கிறானா இல்லையா, இருக்கிறானா இல்லையான்னு வருத்தப்படுறாங்க. நான் இதை டெக்னிக்கலா ஒரு வார்த்தை சொன்னேன், உங்கள் சுக துக்கங்களின் கேந்திரங்களாக பிறரை முடிவு செய்யாதீர்கள். இது ஒரு கோணத்துக்கான சொல்ற வார்த்தை. நம்முடைய சுக துக்கத்துக்கான கேந்திரமா நம்மள வச்சுக்கிட்டா தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும். நான் இந்த தப்பு பண்ணேன், நான் திருத்திக்கிறேன், நான் தப்பு பண்ணேன் திருத்திக்கிறேன், நம்ம படி ஈஸியா பயணம் பண்ணிட்டே போயிடலாம் வாழ்க்கையில. அவன் இப்படி இருக்கணும்னு நான் ஒரு கணக்கு போட ஆரம்பிச்சா அதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது எனக்கு புரியணுமா இல்லையா? இது ஒரு கோணம், நம்முடைய மனம் துக்கத்துல இருப்பதற்கான ஒரு கோணம் இது. இன்னொன்னு, நிஜமா அங்க என்ன ப்ராப்ளமோ அதனால நம்ம துக்கத்துல இல்லை, நம்ம மனசுதான் என்ன பண்ணும், அதை ஒரு மாதிரி வரித்துக் கொள்ளும் அல்லது உருவகித்துக் கொள்ளும் அல்லது படம் எழுதி கொள்ளும். நல்ல தமிழ்ல சொல்றதா இருந்தா, எனக்கு இன்னைக்கு கம்பராமாயணத்தை விசி சார் நினைவுபடுத்திட்டார். அதுல ஒரு வரி சொல்ற பாருங்களேன், ஒரே ஒரு வரி, கம்பனுக்கு எவ்வளவு சைக்காலஜி தெரியுங்கிறதுக்கு ஒரு வரி, அருமையான வரி. சூர்பனக ராமனை பார்த்து ஆசைப்பட்டுட்டான். ஆனா ராமனை பார்த்து ஆசைப்பட்டேன்ற உண்மையை ராவணன் கிட்ட சொல்ல முடியாது. சீதையை பார்த்துட்டு அவ அழகா இருந்தா உனக்கு நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ண, என் மூக்க அறுத்துட்டான் அப்படின்னு கதையை மாத்திட்டான் டோட்டலா. அந்த சீதை எப்படி இருந்தா அப்படிங்கறத வர்ணிக்கிற சூர்பனக கம்பராமாயணத்துல ரொம்ப அழகான இடம்.
தோளையே சொல்லுகேனோ, சுடர்முகத்து உலவுகின்ற வாழையே சொல்லுகேனோ, வல்லவை வழுத்துகேனோ, மீளவும் திகைப்பதல்லால் தனித்தனி விளம்பல் ஆற்றேன் நாளையே காண்டி என்று. அவ அப்படி அழகு இப்படி அழகு அப்படின்னு சொல்லி நாளையே காண்டி என்று, நீதான் நாளைக்கே பார்க்க போறியே அப்படின்னா. எப்படி இருப்பா எப்படி இருப்பா அந்த சீத்தை எப்படி இருப்பா அப்படின்னாரா. அவன் வர்ணிக்கிறார். நான் வந்து கண்ணை சொல்றதா, மூக்க சொல்றதா, பார்க்கடல்ல பிறந்த மகாலட்சுமின்னு சொல்றதா, திருமாலுக்கு வாய்த்த மகாலட்சுமியை விட, பிரம்மனுக்கு வாய்த்த சரஸ்வதியை விட, சிவனுக்கு வாய்த்த உமையை விட உனக்கு வாய்ச்சா அவ ரொம்ப அழகானவ அப்படின்னா பாருங்க. அப்படியே ஒரு விதமான படம் எழுதுறான் மனசுக்குள்ள, அப்படியே எழுதுறான். ஓ சீத்தை எப்படி இருப்பாடா, கூந்தல் எப்படி இருக்குமா, அவ முகம் எப்படி இருக்குமா அப்படின்னு அப்படியே அதை எழுத ஆரம்பிச்சான். இப்ப கவனிங்க, இவன் சீதையை பார்த்தானா? பார்க்கல. இந்த சீதையை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் பார்க்கலையே, அவன் எப்படி காதலிக்கலாம்? அவ சொல்ல சொல்ல இவன் மனசுல ஒரு உருவத்தை எழுதிட்டான். இத வச்சு நீங்க சீதைய ராவணன் காதலிக்கல சார், அவன் மனசுல எழுதின சீதையை தான் காதலிச்சான் சார். ஆக்சுவல் சீதையை அவன் காதலிக்கல சார், அவன் மனசுல எழுதின சீதையை தான் அவன் காதலிச்சான் சார். இது உங்க எல்லாருக்குமே பொருந்தும். எதிரில் இருக்கிறவங்க யாரும் காதலிக்கிறதே இல்ல சார். மனசுல இவங்களா ஒரு அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு தான் காதல தொடங்குறான். அப்புறம் வாழ்நாள் முழுக்க அதோட ரியல் சீத்தையை டேலி போட்டு போட்டு பாக்கலாம். அது மாதிரி இல்லையே, அது மாதிரி இல்லையே, அது மாதிரி இல்லையே, அது மாதிரி இருக்காதுப்பா. எந்த ஜென்மத்துல தேடினாலும் நீ எழுதி வச்சிருக்கிற போட்டோக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காதுப்பா. அதோட சிக்கல். இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். எங்க மாமனார் வந்து மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தவர். நானும் பிஏபிஎல், ஆனா நான் கோர்ட்டுக்கு போல. அவர் அப்புறம் அதுக்கு எனக்கு பரிதாபப்பட்டு பொண்ணு கொடுத்தாரு. அவர் ஒரு நாள் சொன்னார், மாப்பிள்ள நீங்க மேல மேடையா போய் பேசிட்டு இருக்கீங்க, ஆனா கோர்ட்டுக்கே போல இல்ல அப்படின்னாரு. நான் போல மாமா அப்படின்னு. இன்னைக்கு என் கோர்ட்டுக்கு வாங்க, நான் எப்படி கோர்ட் நடத்துறேன்னு பாருங்க அப்படின்னாரு. குழித்துறைன்னு ஒரு ஊர்ல அவங்க மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தார். போனேன். ஒரு கேஸ் விசித்திரமான சார். ஒரு மைனர் கேர்ள், அதை ஒருத்தன் கிட்னாப் பண்ணிட்டான். அந்த கிட்னாப் பண்ணவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். முதல்ல அவனை வைக்க சொன்னாரு. என்னடா வயசு, அந்த பொண்ணு வயசு 16 வயசு பொண்ணு, ஏன்டா கிட்னாப் பண்ணு? சரி இந்த பொண்ணு வர சொல்லு அப்படின்னாரு. பொண்ணை வந்து நிறுத்தினாங்க. நான் இப்படி சொல்றதுக்காக நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் சொல்றது வந்து அது என்னென்ன டிஸ்கிரிப்ஷனுக்காக. அந்த பொண்ணுடைய தோற்றம் வந்து பொதுவா நம்ம வச்சிருக்கிற எந்த அழகுங்கிற அடையாளத்துக்கும் வராது. தலைமுடி அப்படி பின்னி இப்படி ஒரு மாதிரி நிறுத்தி இருக்கு, தோற்றம் ஒரு மாதிரி இருக்கு. அந்த அமைப்பு நான் யாரையும் குறை சொல்லக்கூடாது, வேற வழி இல்லாம நீங்க புரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக மட்டுமே சொல்றேன். இப்படி எங்க மாமனாருக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். இப்படி எட்டி பார்த்தாரு. பார்த்துட்டு ஏ இதுக்கார உள்ள போற, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே. அவனுக்கு இதுக்கார உள்ள போற, 6 வருஷம் உள்ள போனோம். கோர்ட்ல சொல்ற இதுக்கார உள்ள போறது, 6 வருஷம் உள்ள போனோம் அப்படின்னாரு. அவன் ஒரு பதில் சொன்னான் சார். ஐயா அவளை என் கண்ணால பார்க்கணும், உங்க கண்ணால பார்க்கக்கூடாது, என் கண்ணால பார்க்கணும். அவர் சொன்னார், இவ்வளவு கவித்துவமா பேசுறதால 2 வருஷம் குறைக்கலாம், அதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, உள்ள போயே ஆகணும். 16 வயசு, அறிவு இருக்கா உனக்கு, போய் அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன், இவருடைய பார்வையில இதுக்காடாங்கிறாரு. ஆமா அதுதான் வாழ்க்கையேங்கிறான். நான் உள்ள வேணா 6 வருஷம் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன், புரிவாதம் பண்றான். இப்ப என்ன அர்த்தங்க? அழகு என்பது அந்த நபரிடத்தில் இல்லை, அந்த நபரை பற்றிய உங்கள் அபிப்பிராயத்தில் தான் இருக்கிறதே ஒழிய அந்த நபரிடத்தில் இல்லை. You draw the picture. நீங்களே வரைஞ்சுக்கிறீங்க, கண்ணு காது மூக்கு எல்லாம் வரைஞ்சுக்கிட்டு அது மேல ஏத்துறீங்க. அதுல ஒண்ணும் கிடையாது, அது ஒண்ணும் பெரிய அழகுங்கிறதுலாம் கிடையாது, நீங்க ஏற்றிருக்கீங்க. இது ராமாயணத்துக்கு வாங்க. எப்படி சூர்பனக சொல்ல சொல்ல படத்தை எழுதிட்டான் ராவணன். சொல்ல சொல்ல அப்படியே அந்த உருவத்தை எழுதிட்டு பாருங்க, உருவெளி தோற்றம்னு கம்மன் எழுதுவான், ஹலூசினேஷன். தானாவே ஒரு உருவம் அப்படி தெரியுது அவனுக்கு. உடனே சூர்பனக கூப்பிட்டு சொன்னான், இதுதான் சீத்தையா? ஒண்ணுமே கிடையாதுங்க, இதுதான் சீத்தையா? அவன் ராமன் மேல பைத்தியத்தில் இருக்கிறதால இதான் ராமன் சீத்தை போன பக்கம் அப்படின்னு அந்த சீத்தைய மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். சார் இவ்வளவு விஷயத்தையும் சார் இந்த உளவியல் பார்வைய கம்பன் ஒரு வரியில அடிச்சான் சார், ஒரே ஒரு வரியில அடிச்சான். எங்க அடிச்சான் தெரியுங்களா? உரனையும் மறந்தான், கரனையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், உரனையும் மறந்தான். இவன் அனுப்பிச்ச ஒரு படை தளபதி, அவன் போய் செத்துட்டு வந்துட்டான். இவன் மூக்க அறுத்திருக்கான் ஒருத்தன், அவனுடைய பலம் என்ன அதையும் மறந்துட்டான். கரனையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், உரனையும் மறந்தான்,
பெற்ற வரனையும் மறந்தான். இவனுக்கு ஒரு சாபம் இருக்கு, மனுஷனால கொல்லப்படுவே அப்படின்னு. பெற்ற வரனையும் மறந்தான். எதை மறக்கல? ஒரு வரி கம்மன் எழுதினா, கேட்ட அம்மங்கையை மறந்திலாதான். அது என்ன கேட்ட? இவன் சீதையை பார்த்ததால் காதல் கொள்ளவில்லை, சூர்பனகை சொன்னதால் கேட்டு மனதில் வரைந்து கொண்ட அந்த மங்கையை மறக்காத, கேட்ட அம்மங்கையை மறந்திலாதான். அப்போ இவன் மனசுல எழுதுற உருவம் தான் இவன் வாழ்வு அழிவதற்கு காரணமே ஒழிய எதிரில் இருக்கிற உருவம் இல்லை. இப்ப நான் ஏன் இதெல்லாம் லிங்க் பண்றேன்னா, அவர் அந்த வாய்ஸ கேட்ட உடனே ஒரு இமேஜின் பண்றாரு பாருங்க, அந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அந்த மனசுல இமேஜின் பண்ற உருவம் தான் ஆட்டி வைக்கிற உருவம். இந்த குரலை கேட்ட உடனே இந்த நீங்க டெலிபோன்ல சில பேர் குரலை போயிட்டு ஏமாந்து போயிருப்பீங்க. ஐயோ அந்தோளா நேர்ல பார்த்து சிங்கமா இருக்கிறாரு அப்படிம்பாங்க. அந்த டெலிபோன்ல பேசும்போது அவ்வளவு இனிமையான ஒரு குரலா இருக்கும். அதை வச்சு நீங்களே ஒரு உருவத்தை வரைஞ்சிருவீங்க. ஆனா உருவம் இருக்காது சார். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஒரு வரியில கம்பன் குறிப்பிடுறான் சார். சீதை என்ற பெண்ணை பார்த்து மனதில் உருவத்தை எழுதல, கேட்ட மங்கையை மறந்திலாதான். இவ சொல்ல சொல்ல கேட்ட அந்த சீதையை மனசுல வச்சுக்கிட்டு அந்த சீதை எப்படி இருப்பான்னு உருவம் பண்ணி அவன் இடத்துல காதல் கொள்ளுகிறான். இது எதுக்கு சொல்ல வர? இலக்கிய ஆசிரியன் எல்லாருக்குமே உளவியல் தெரியாம இருக்க முடியாது.